சாட்சி உள்ள இடங்கள்ல நில்லுங்க. நீங்க நீங்க தேவனை மகிமைப்படுத்துற இடங்கள்ல நிற்பீங்கன்னா உங்களுடைய கனம் கூடும். உங்களை மற்றவங்க மதிப்பாங்க. நீங்க நினைக்கலாம் மற்றவங்க மதிக்கணும், நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவங்களுடைய மதிப்பை தேடி நீங்க ஓடாதீங்க. கர்த்தர் கனப்படுத்தலைன்னா உங்களை எவனும் கனப்படுத்த மாட்டான். கர்த்தர் கனப்படுத்தினா யாருனாலும் இறக்க முடியாது. அவர் உயர்த்தினால், ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தணும்னு பிளான் பண்ணிட்டாருன்னா யாருனாலும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், அவரை உயர்த்தணும்னு பிளான் பண்ணுங்க. அவரை துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும். நான் இருக்கிற இடத்துல அவரை ஹானர் பண்ணணும்னு நினைங்க. உங்க முதல்ல என்னுடைய சித்தத்தை காட்டிலும், பிசாசனுடைய சித்தத்தை காட்டிலும் என் தகப்பனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுவே அதான் இயேசு சொல்றாரு, என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அப்பா அவருக்கே அவர் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது போஜனமா இருக்குமானால் உங்களுக்கும் எனக்கும் என்ன அதை விட பெருசு? அப்பாவோட சித்தத்தை நிறைவேற்றினா போதும். அப்பா என்னோட இஷ்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு புள்ள அப்பாவுடைய காரியத்தை அம்மாவுக்கு பிடிச்சதை செய்யும் போது அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறாங்கன்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பரம தகப்பனுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னா, அவருக்கு பிடிக்காததெல்லாம் செய்யாம இருப்பீங்கன்னா, அவர் எப்படி உங்களுக்கு பிடிச்சதை செய்யாமல் இருப்பார்?